ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நைட்டு டின்னர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது இட்லி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இட்லி ரைஸ் 2 கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் உளுந்து போடணும், 1 டீஸ்பூன் வெந்தயம் போடணும். இந்த ரைஸ் இட்லி ரைஸ் கிடையாது. வீட்டில் சாதாரணமாக நம்ம சமைக்கிற பாயில்டு ரைஸ் தான் போட்டிருக்கேன். இந்த ரைஸ்லேயே சூப்பராக இட்லி வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ரைஸில் நல்லா வரும், இந்த ரைஸ்லேயும் நல்லா வரும். இந்த ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி சூப்பராக வரும். நான் ஒரு நாள் இல்லை, காலையில் ஒரு 8 மணிக்கா நான் 2 கிளாஸ் அரிசி, ஒரு அரை கிளாஸ் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் ஊறினா போதும். இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். 3 ஹவர்ஸ் ஊறிட்ட பிறகு நான் ஒரு 12 o'clock கிட்ட நான் அரைச்சி எடுத்துட்ட பிறகு ஒரு 8 ஹவர்ஸ் மாவு புளிக்கணும். 8 ஹவர்ஸ் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் மதியானம் கத்திரிக்காய் சாம்பாரும் கறி தொக்கும் பண்ணியிருந்தேன். அதுவே நைட்டு இருந்துச்சு. அதை வச்சு நம்ம டின்னருக்கு இட்லி போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இட்லி இப்போ நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு. ஆஃப்டர் 8 ஹவர்ஸ் நான் ஒரு 9 மணிக்கா மாவு எடுத்து பார்த்தேன்னா நல்லா செமையாக புளிச்சிருச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட்லி நான் போட்டேன். பாருங்க, நான் துணியை வச்சு துணி போட்டு இட்லி போடலாம். நான் அன்றைக்கி எண்ணெய் மட்டும் தேய்ச்சி இட்லி போட்டாச்சு. நீங்கள் இந்த மாவு தோசை போட்டாலும் சேம் டே சூப்பராக இருக்கும். இட்லி போட்டாலும் சேம் டே சூப்பராக இருக்கும். புளிக்க அந்த என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச மாவு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிரைண்டர் இல்லாதவங்க கூட மிக்சியில் கூட அரைச்சி மாவு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் வச்ச கத்திரிக்காய் சாம்பாரும் கறி தொக்கும் இருந்துச்சு. அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு இட்லி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இட்லிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷியோலேயே நீங்கள் கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் முட்டை தோசையும் ரெடி பண்ணியிருந்தேன். முட்டை தோசையும் ரெடி பண்ணியாச்சு. 2 இட்லி வச்சு சாம்பார் கறி தொக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு எங்கள் வீட்டு டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.